subscribe to my channel, and also press this bell icon, so you never miss any new updates. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரைட். தேவன் உலகத்தை எப்படி அன்பு கூறுகிறாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை எவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, தகப்பனாக கடவுளாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்ன ஏற்றுக்கொள்கிறானோ அவன் என்ன செய்ய மாட்டானா? கெட்டு போகாமல், இந்த உலகத்திலே விழுந்து விடாமல் அல்லது பின்வாங்கி போகாமல், அது உலகத்திலே அழிந்து விடாமல் என்ன செய்வானா? நித்திய ஜீவனை அடையும் படிக்கு, பரலோகத்தை கண்டடையும் படிக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அந்த தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். அதாவது இந்த உலகத்தை ரட்சிக்க தன்னுடைய மகன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பரலோகத்தில் இருந்த தேவன் இந்த பூமிக்கு அனுப்புற. பூமி எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படிப்பட்டதாக இருந்தது? கேடும் திருக்குள்ளதுமாக, மிக மோசமானது இந்த உலகம். என்ன? மிக மோசமானது இந்த உலகம். தேவனுடைய படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிக மோசமான படைப்பு எது? ஆனா வேதம் சொல்லுகிறது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட படைப்பு மனுஷன். ஆனா நாங்க பார்த்தோம்டா, இன்றைக்கு உலக பிரகாரமாய் பார்த்தோம்னு சொன்னா மிக மோசமான படைப்பு எது? மனுஷன் தான். ஏன்னா மனுஷன் உலகத்துல அழிக்கிறதுலயே இருக்கிறான். எப்படியாயும் உலகத்தை அழிச்சு அதுல வெற்றி பெற வேண்டும் என்று இன்னைக்கு மனுஷன் இவ்வாறு இருக்கிறான் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இப்ப பாருங்க, அப்ப தேவன் உலகத்தை எப்படி நேசித்தார், நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார்? யாருமே செய்யாத ஒரு ஒரு காரியம் அவர் சொல்லிட்டாரு. மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல உலகம் எப்படி இருக்குமா? நோவாட காலத்துல எப்படி இருந்ததோ அப்படி இருக்குமா? என்ன நோவாட காலத்துல எப்படி இருந்தது? முடிச்சு வெறிச்சு விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் என்ன அலங்கோல ஆதாமியமால் எப்படி இருந்தா கூட அதே போல. ஏன்னா இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கு ஜனங்கள் மிக மோசமாக சபைக்குள்ளேயே அப்படி இருக்கிறாங்க. சபைக்குள்ளேயே அலங்கோலமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. சில சபைகள், ஒரு சில சபைகள் அனுமதி இல்லை, அப்படி நடக்க முடியாது, வேதத்தின்படி நடக்கிறாங்க. ஒரு சில சபைகள்ல அது நினைக்கிறேன் பிசாசு புந்த சபைகள் போல நடக்கு. என்ன ஜனங்கள் எல்லாம் மிக மோசமாக ஆதாமேவாளை போல மாறணும் என்ற நிலைக்கு அவங்க யோசிக்கிறாங்க போல. ஏன் ஆதாமேவாள் வாழ்ந்துட்டு நாங்க வாழக்கூடாதா யோசிக்கிறாங்க போல. ஆதாமேவாள் வாழ போல உலகத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க, ஒருத்தரும் கிடையாது. ஆனா இன்றைக்கு எத்தனை கோடி பேர் மக்கள் இருக்காங்க? எத்தனை கோடி பேர் மக்கள் இருக்காங்க? 800 கோடியையும் தாண்டி விட்டு. அப்ப நம்ம அப்படி தெரிய முடியாது, நம்ம மனிதர்கள் என்ன அப்படி தெரிய முடியாது. எங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ரைட். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி அன்பு கூர்ந்தார் என்று நாங்க பாப்போம் என்று சொன்னா, தேவன் மனுஷனை மீட்பதற்காக மனுஷன் என்ன செய்தான்? கடவுளை விட்டுட்டு, கடவுளை மறந்துட்டு என்ன தன் இஷ்டம் போல வாழணும் என்று சொல்லி அவன் வெளியில வாரான். வெளியில வந்துட்டு என்ன செய்யறான்? அவனுக்கு இஷ்டமான விருப்பமான கடவுளை தெரிந்து கொண்டு, இதுதான் கடவுள் என்று சொல்லி தெரிந்து கொண்டு அவன் தனக்கு இஷ்டமானபடி வாழ ஆரம்பிக்கிற போது பிசாசானவன் இந்த மனுஷனை எப்படியாய் நரகத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நரகத்தின் விளிம்பிலே தள்ளி கொண்டு போகிற போது என் தேவன் என்ன செய்கிறாரு? இந்த மனுஷனை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வரார். எப்படி இறங்கி வராரு? தன்னுடைய அந்த பரிசுத்த நிலையை விட்டு, அந்த உன்னதமான நிலையை விட்டு அவர் ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்ன செய்யறாரு? 30 ஆண்டு காலமாக அவர் இந்த பூமியில வாழ்றார். எதுக்காக? மனுஷன் எல்லாம் மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஆரம்ப காலங்கள்ல யார் திருமணம் பண்ணாங்க? டக்குன்னு கேட்பாங்க, காயின்ற மனைவி யாருன்னு கேட்பாங்க. காயின்ற மனைவி யாரு?
யாரு காயின மனைவி? அவர் தங்கச்சி தான், புறத்தரம் இல்லை. என்ன காயின தங்கச்சி தான். இது பைபிள் எங்க இருக்கு காட்டுங்க பாப்போம். இப்படி கேட்கிற கூட்டமும் இருக்கு. நீங்க பைபிள தெளிவாக தியானம் பண்ணி பாருங்க, பைபிள் இருக்கு. பைபிள்ல இருக்கு. நம்ம ஒரு வசனத்தை பிடிச்சு கொண்டு போறாரு. பைபிளுக்கு சோடி வசனம் இல்லாம அது முடிவாகாது. என்ன அப்ப இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் சோடி இருக்கு. உலகத்துல ஆணுக்கும் பெண்ணும் சோடியா இருக்கிற மாதிரி இந்த வேதத்திலே தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறார். ஆதியாகமத்துல ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னா அது சில வேளை வெளிப்படுத்தல வரலாம், சில வேளை ஏசாயால வரலாம், சில வேளை எசேக்கியேல்ல வரலாம், வரலாம். அப்படி சோடி சோடியாக இருக்கு. வெளிப்படுத்தல் புத்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எசேக்கியேலும் ஏசா எரேமியா இல்லாம இது விளங்காது, அதை வாசிக்க முடியாது, விளங்காது. இப்படியாக ஒவ்வொரு நீதிமொழியும் சங்கீதத்தையும் நாங்க வாசிக்காட்டி ரெண்டுல ஒண்ணும் பெருசா விளங்காது. இப்படி சோடி சோடியா வசனங்களை கண்டுபிடிச்சு நாங்க வாசித்தான் அதுக்கான தெளிவு உண்டாகும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 30 ஆண்டு காலமாக அவர் மனுஷனோடு மனுஷனாக வாழ்ந்து இப்படித்தான் மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். 30 ஆண்டுகளா பொறுமையா இருந்தார். அவர் கடவுள், அவர் தேவன். அவர் பிறந்த உடனே அவர் அந்த காரியங்களை செய்திருக்கலாம், இல்ல அவர் பொறுமையா காத்துக் கொண்டிருந்தார். ஏன்னா மனுஷனை முதல்ல திருத்தவன். அவர் காத்துக் கொண்டிருந்தார், மனுஷன் வாழ வேண்டிய கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் 3.5 ஆண்டுகள் வந்த நோக்கத்தை ஊழியத்தை செய்தார். என்ன ஊழியம் செய்தாரு? மனுஷன் செய்த பாவத்தை எல்லாம் என்ன செய்தாரு? அவர் சுமந்து கொண்டாரு. அதன் நிமித்தமாக அவரை பிடிச்சு கொண்டு சடத்துக்கு முன்பா நிப்பாடுறாங்க, அவரை கேவலப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, துப்புறாங்க, அறையிறாங்க, எவ்வளவெல்லாம் கேவலப்படுத்துறாங்க. அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? நம்முடைய பாவத்தின் நிமித்தமா அவரை பிடிச்சு அடிச்சு நொறுக்கி வீதி வீதியா எடுத்து கொண்டு போய் கொல்கத்தா மலையில் என்ன செய்யறாங்க? சிலுவையில அறையிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பார்த்தா தேவன் நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக நம்மளை மீட்டுக் கொள்ள வேண்டும். நம்ம தேவனால படைக்கப்பட்ட எந்த ஒரு பிள்ளையும் எந்த ஒரு நபரும் நரகத்துக்கு போகக்கூடாது. தேவன் கண்ட உயிரை கொடுத்தவர் இன்றைக்கு மீட்கும்படியாக அவர் பூமிக்கு வந்து நீங்க மீட்டுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடைசி முடிவு பரியந்தம் தேவன் வருகை மாத்திரம், வருகை மட்டும் நாங்க அவருக்காக காத்திருந்து அவரை துதித்து பாடி மகிழ வேண்டும், அவருக்காக நேரம் செலவிட வேண்டும். ஆனா கேட்ட அன்றைக்கு இன்னைக்கு உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறான். கடவுளையே தூசித்து கடவுளையே வெறுத்து உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால என்ன முடிவு வரும் என்பதை தெரியாம இருக்கிறாங்க. சொல்லிக் கொடுத்தாலும் விளங்காது, சொல்லிக் கொடுத்தாலும் விளங்காது. அப்ப இப்படி தேவன் நமக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். கணவனுக்காக மனைவி உயிரை கொடுக்க மாட்டார், மனைவிக்காக கணவன் உயிரை கொடுக்க மாட்டான். ஆனா கடவுள் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் செய்த தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம். அந்த தியாகத்துக்காக நன்றி செலுத்துவதற்காக நாங்க தேவனுக்கு வாரத்துல ஒரு முறையா கர்த்தர் சமூகத்துக்கு வாரமாண்டா கடினமா இருக்கு. கம்பவுண்டவன் அப்படின்னு சொன்னா ஊழியக்காரர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஏதோ குற்றத்தை போட்டு தங்கட குற்றத்தை மறைக்கிறதுக்காக மற்றவர்கள் மீது குற்றத்தை போட்டு சக விசுவாசி இல்லை, அது சிரிக்குது இல்ல, கதைக்குது இல்ல, அதனால நான் சேர்ச்சிக்கு போக மாட்டேன், எப்படியாவது குற்றத்தை போட்டு தாங்க கடவுளும் பிரிஞ்சு போறதுக்காக பிசாசு சூழ்ச்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். ஆனா பிசாசு தந்திரம் விளங்குது இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிசாசு தந்திரம் விளங்குது இல்லை. ஏன்னா விளங்குற அளவுக்கு ஞானம் இல்லை. தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது. அப்ப தேவன் மனுஷன் மீது அன்பு வைத்தது நிமித்தமாக தேவன் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அப்ப நாங்க எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். நாங்க அவருக்கு என்ன கொடுக்கலாம்? இந்த உலகத்துல தேவன் செய்த நன்மைக்காக நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாக ஒன்றே ஒன்று, அவர் செய்த அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தி அவரை துதித்து அவரை பாடுறது, அது ஒன்றுதான் நாங்க செய்ய வேண்டியது. அதற்கு விட நாங்க செய்யலன்னா நாங்க நன்றி கேட்டவர். நன்றி கேட்ட ஜனங்கள் என்ன சொல்ல வேணும்? உலகத்துல இருக்கிறவங்க தெரியாது, உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரு, மனுஷர்களுக்காக என்ன செய்தார், தன்னுடைய உயிரையே கொடுத்தாரே, அது தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு இருதயம் இல்லாதவர்களாக உலகத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இயேசு எப்படிப்பட்ட கடவுள்? அவர் செத்து போன கடவுளா? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார். இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறபடினால நாம் அவரை பற்றி ஆராய்ச்சி பார்க்கிறோம், அவரை பற்றி தியானிக்கிறோம், அவருடைய வார்த்தையை பேசுகிறோம், அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக, நம்ம பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்பதற்காக இயேசுவோடு மனுஷன் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் எவனான் செவி கொடுக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை போல கடவுள் யாருமே கிடையாது. என்ற மனுஷனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த கடவுள்.
நீங்க பாருங்க, எத்தனையோ கடவுள்கள் உலகத்துல சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுக்காக உயிர் கொடுத்த கடவுள் இயேசுவை தவிர யாருமே கிடையாது. நீங்க எங்கேயாலும் காட்டுங்க பாப்போம். மனுஷனுக்காக உயிர் கொடுத்த கடவுள் மனுஷனுக்காக தன்னை உயிரையே கொடுத்திருக்கிறான்னு சொன்னா நம்ம எவ்வளவு காரியம் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஆனால் ஒன்றும் செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு தேவன் மனிதன் மீது அன்பு கொண்டு மனிதரின் நரகத்திலிருந்து மீட்டுக் கொண்டு பரலோகத்துக்குரியவனாக தேவன் என்னை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவன் கடவுளுக்காக என்ன செய்வான் தான் கேள்வி. இந்த உலகத்துல நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்த கண்ணீரோடு வேதனைகளோடு பாரங்களோடு அவமானங்களோடு இன்னும் பல பிரச்சனைகளோடு வாழ முடியாதபடி என்ன முடிவெடுக்கிறேன் தெரியாதபடி இருந்த என்னை தேவன் தேடி வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து என்னை பரலோகத்தின் பிள்ளையாக அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்த உண்மையை முத்தமுள்ள ஒரு பிள்ளை இயேசுவை தகப்பனாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறார், தேவனை நேசிக்கிற ஒரு நபர் தேவனுக்காக இந்த உலகத்துல என்ன செய்வான் என்பதை குறிச்சுதான் நாங்க இன்றைக்கு இந்த காலையில நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவனை நேசிக்கிற மனுஷன் செய்கிற காரியம் முதலாவது நாங்க பார்ப்போம்னு சொன்னா அவரோடு பேச வேண்டும் என்று துடிப்பு. ஏனென்றா இயேசுவை தேடி வந்திருக்கிறார், நான் தேடி போகல, அவர் என்னை தேடி வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த நல்ல தெய்வத்தோடு எனக்கு ஒரு நல்ல உறவு வேணும் என்று சொல்லி அனுதினம் என்ன செய்வாங்க, தேவனோடு உறவாட பேச விரும்புவாங்க. பேசணும் அந்த ஆண்டவரோடு பேசணும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அதை எப்படி என்று சொன்னா வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து என்ன அவரை என்ன செய்வாங்க, வேதத்தின் வசனத்தின் வாயிலாக தேவனோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பத்தோடு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வாயில ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி எதுக்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் எதுக்கெடுத்தாலும் நன்றி. தேவன் செய்த மகத்தான காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. நம்ம எத்தனை கோடி காசு கொடுத்தாலும் நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயலாது. இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப முதலாவது நம்ம செய்யற காரியம் தேவனோடு பேச வேண்டும். எப்படியாயும் தேவனுடைய முகத்தை காண வேண்டும், தேவனோடு பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம் சிந்தை அவர்களுக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். இரண்டாவது, தேவன் பேச ஆரம்பித்ததும் அவர்கள் பாவத்தை உணர ஆரம்பிப்பார். தேவன் பேச ஆரம்பிக்காட்டி பாவத்தை குறித்து எனக்கு தெரியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா என்ன செய்வாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசத்தான் நம்ம செய்த பாவங்கள் நமக்கு தெரியவர். அது வரைக்கும் இது பாவம் என்று கூட நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பேச ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, இந்த பாவம் தான் என்னை இவ்வளவு நாளும் தேவனுடைய சேவா விடாமல் வச்சிருக்க கொண்டிருக்கிறதே, பிசாசான இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறானே, இந்த பாவத்தை நிமித்தமாக நான் இவ்வளவு காலமாக ஆண்டவரை சந்திக்காம விட்டுட்டேனே, அவனோட பேசாம விட்டுட்டேனே, ஐயோ எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரோடு சேர்ந்திருப்பேனே, அவனோடு பேசிருப்பேனே, இவ்வளவு என் வாழ்க்கையில இவ்வளவு நான் வெற்றியை பெற்றிருப்பேன் என்று சொல்லி அங்க வாய்த்து கொண்டு இந்த பாவத்துக்கு விலகி ஓட ஆரம்பிப்பான். நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க, இரண்டாவது பாவத்துக்கு விலகி ஓட ஆரம்பிப்பாங்க. பாவம் துரத்தி வந்தாலும் எனக்கு வேணாம் நீ ஓடிப்போ என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓட ஆரம்பிப்பாங்க. மூன்றாவது காரியம், என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார் என்று அறிந்து கொண்டவன் என்ன செய்வான், தேவனை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பான். என்னுடைய பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னிச்சு விட்டார், ஆகவே எனக்கு விடுதலை வந்து விட்டது, நான் தேவ பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்று உணர்வு பூர்வமாக அறிந்து கொண்ட ஒரு நபர் தேவனை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பார்கள். எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு புதுமண தம்பதிகள் நாங்க திருமணமாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தா, இது எங்களை சேர் எங்களுக்கு படிப்பிச்சது.
ஒரு 80 வயசு அம்மாவையும் 85 வயசு அப்பாவையும் பேட்டி கண்டிருக்கிறாங்க. அவ பேட்டி கண்ட போது அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த கடைசி வயசு போன கடைசி வரைக்கும் ஒருத்தரை விட்டு பிரியலையா, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியலையா. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர்களை ஒரு பேட்டி எடுத்த போது அந்த அம்மா சொன்னாவா, நான் திருமணம் ஆன காலத்துல இருந்து என் கணவன் அதிகமா நேசிப்பேன். என் கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதே போலதான் நான் வாழ மாற்றிக்கொண்டேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, என் கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை மாற்றிக்கொண்டேன். அவ சொல்லாவா, என் கணவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், வேலைக்கு போனாலும் கேட்பாவா, நான் என்ன சாப்பாடு செய்ய, என்ன கறி சமைச்சா அவனுக்கு நல்லா இருக்கும், என்ன சாப்பாடு செய்யட்டும் என்று கேட்பாவா. தான் உடுப்பு உடுத்தினா, என்ன உடுப்பு உடுத்தினா கணவனுக்கு பிடிக்கும், எந்த உடுப்பு உடுத்தினா கணவனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி கணவன் வேலை விட்டு வார நேரத்துல தான் பிடிச்சி துப்புரவாகி கொண்டு கணவனுக்கு பிடித்தமான அந்த உடைகளை அணிந்து கொள்வான். பிறகு அவர் சொல்லியிருக்கிறார், சில வேளை கணவன் கோபப்பட்டு ஏசினாலும் வாய் திறக்க மாட்டான், இவ்வளவுதான் பேசினாலும் வாய் திறக்க மாட்டான். அவர் ஒரு சமாதானமான நிலை நன்றாய் பேசிக் கொண்டிருக்கிற போது அப்போது கேட்பாவாம், ஏன் எனக்கு நீங்க இப்படி பேசுனீங்க, என்ன காரணம் என்று சொல்லுங்க என்று சொல்லி அவர் பேசுனது ஒவ்வொன்றாக சொல்லுகிற போது அவர் மௌனமாக வாயை மூடிக்கொண்டிருந்து கடைசி சொல்லுவாராம், என்னை மன்னிச்சு கொள்ளுங்கம்மா, நான் சொன்னது சிறிது தவறுதான், நான் இவ்வளவு பேசி நீங்க ஒரு வாய் கூட திறக்கலையே, அப்ப எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அதனால நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க, இனிமே நான் உங்களுக்கு இப்படி பேச மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இவ்விதமாக நாங்க பாக்குற போது தான் எப்படி பேசினா கணவனுக்கு பிடிக்கும், எந்த வேளையில் எப்படி பேசினா பிடிக்கும் என்று சொல்லி அதை ஆராய்ச்சி வச்சு கொண்டிருப்பார். அப்படி பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் கணவனுக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன உடுப்பு, நான் என்ன உடுப்பு உடுத்தினா அவருக்கு பிடிக்கும், இப்படித்தான். அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஏன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் கணவனை நேசிக்கிற ஒரு மனுஷியாக வேதத்துல சொல்லக்கூடிய நீதிமொழிகள் 14:1 நான் நினைக்கிறேன். என்ன, அதாவது ஒரு ஸ்திரீ எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எப்படி, எந்த ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறான். அப்ப அந்த அம்மா புத்தியுள்ள ஸ்திரீ, இது வரைக்கும் அந்த அம்மா ரட்சிக்கப்படாத ஒரு பொம்பளை பாருங்க, ரட்சிக்கப்படாத பொம்பளை. அப்ப எப்படி தன் குடும்பத்துல ஒரு சிதைவு வந்துடக்கூடாது, ஒரு பிளவு வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர் சொன்னாவா, என் வாழ்க்கையில நான் என் கணவனுக்கு ஒரு வார்த்தை கூட நான் அதிகமா பேசுனதும் இல்லை, திட்டமும் கிடையாது. அவர் சொன்னாரா, என் மனைவிக்கு நான் ஒரு நாள் கூட நான் கை வச்சதே கிடையாது, அடிச்சதே கிடையாது. இத்தனை 85-80 வருஷ காலமாக திருமணம், இத்தனை வருஷ காலம் 40-45 வருஷம் இத்தனை சொன்னார் அவர். இத்தனை வருஷ காலமாக நாங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் நாங்க வாழ்றோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தர் தாங்க மாட்டோம். அப்ப ஏன் என்று சொன்னா கடைசியை பார்த்தா காரணம் அன்பு. அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு. அப்ப அவர் என்ன செய்வாரா, இப்படிப்பட்ட மனைவி வரும்போது மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி மனைவிக்கு பிடிக்கிற சாப்பாடு, மனைவிக்கு பிடிச்சமான உடுப்பு, மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் அவர் செய்வாராம். காரணம் அன்பு, அன்பு. அப்ப அந்த குடும்பம் இவ்வாறு சந்தோஷமாக சமாதானமாக உங்க 5-6 பிள்ளைகளை பெற்றும் இத்த வரைக்கும் எத்தனையோ வயசு போன காலத்திலும் அவங்களோட படுக்கையை கூட பிரிக்காம வாழ்ந்து வாராங்கன்னு சொன்னா அதான் அன்பு, அதான் உண்மையான அன்பு. ஒரு மனைவி மேல வைத்த உண்மையான அன்பு, ஒரு கணவன் மீது வைத்த உண்மையான அன்பு, இந்த அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட குடும்பம் ஒரு நாளும் பிரியாது, ஒரு நாளும் பிரியாது. அது கடைசி முடிவு பரியந்தம் மிக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய சைக்காலஜி சார் எங்களுக்கு படிப்பிச்சார். உண்மையாவே சிந்திக்கிற போது பாருங்க, அவ்வளவு ஒரு அன்புள்ள, இப்ப ரட்சிக்கப்படாதவர்களே இப்படி அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இலங்கை தேசத்துல விவாதத்தை பெறவங்க யாருண்டா அதிகமாக கிறிஸ்தவர்கள், அதுவும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஏன்னு சொன்ன வேதம் தெரியா, கணவன் உண்டு கதைச்சிட்டாங்க 100 கதைப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் 100 கதைப்பாங்க. அந்த குடும்பம் பிரிஞ்சு போகும். மனைவி ஒன்று கதைச்சா அப்பா பயங்கர பிரிஞ்சு போகும்.
ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி, ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து எந்த குடும்பம் இருக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருத்தர் பேசுகிற போது ஒருத்தர் வாயை மூடிக்கொண்டு பிழையாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் பேசுறவர் மீதான் குற்றமாக இருந்தாலும் மௌனமாக யார் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் செழிக்கும். அதில் எந்த மாற்று கருத்து. இது மனுஷனுடைய அன்பு. இதை காட்டிலும் தேவனுடைய அன்பு அது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது 4வது வார்த்தை பாருங்க. தேவன் மீது அளவற்ற விசுவாசம் உண்டாகும். தேவனை உண்மையாகவே நேசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? தேவன் மீது அளவற்ற விசுவாசத்தை வைக்க ஆரம்பிப்பாங்க. உலகத்தை யாரையும் நம்ப மாட்டாங்க. என காணக்கூடாத இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறார். நிச்சயமாக வாக்கு கொடுத்தவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஒரு நாள் வரும் நிறைவாய் என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஒருபோதும் அவரை என்ன சூழ்நிலைகளிலும் உலகத்தில் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிறது நான் ஒருத்தரை மட்டும், அதுதான் என் இயேசு கிறிஸ்து தகப்பன என்று சொல்லி அந்த அளவுக்கு விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். அடுத்தது ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. இயேசுவை நேசிக்கிற ஒரு நபர் உலகத்துல பரிசுத்த வாழ்க்கை எப்போதுமே அவரோட பரிசுத்தத்தை குறிச்சே அவங்க சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. ஏனென்றா பரிசுத்தம் இல்லாமல் ஒருதனும் தேவனை வணங்க முடியாது. பாவத்தோடு தேவனை வணங்க முடியாது. ஏண்டா பாவத்தோடு தேவனை வணங்கினா அவர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். ஏண்டா அவர் பரிசுத்தர். பரிசுத்தர். அப்ப தேவனோடு நாங்க வாழ வேண்டும் என்று சொன்னா நாங்க முதல்ல பரிசுத்தமாய் மாற வேண்டும். அப்ப தங்களோட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, மனதளவுல கூட ஆவியில பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, வாயை திறந்து யாருக்குமே எதுவுமே பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது வெளியிலிருந்து மனுஷனுக்குள்ள போறது எதுவுமே என்ன இல்ல, தீட்டு கிடையாது. நம்ம எதையும் சாப்பிடலாம். நஞ்சு இல்லாத பாத்திரம் எதையுமே ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடலாம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சாப்பிடலாம். எதுவுமே தீட்டு கிடையாது. யாரோட ஒரு கேள்வி வருகிறது, எனக்கு தெரியும் என்ன கேள்வி கேட்கிற மாதிரி தான் நம்ம இருக்கலாம். அப்ப இதையும் சாப்பிடலாம் தான் கேட்கிற மாதிரி தெரியும். பரவாயில்ல, முடியல கேள்வி வாங்க. பரிசுத்தமா வாழணும் எப்போதுமே. அப்ப வெளியில இருந்து உள்ள இருந்து வெளியில வர்றதுதான் தீட்டு. தங்க உள்ளத்தை எப்போதும் என்ன செய்வேன், பரிசுத்தம் வச்சு கொள்வாங்க. பரிசுத்தம் வச்சு கொள்வாங்க. காப்பி போட்டா கழுவுறது, தொழிலை சுத்தம் வச்சு காப்பியை போட்டு கழுவுவாங்க. உள்ளத்தை சுத்தம் வச்சு கொள்ள எதை போட்டு கழுவுறது? ஹலோ, உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள எதை போட்டு கழுவினால் உள்ளம் சுத்தமாகும்? பைனோல், காபி, லக்ஸ் சோப், ஒரு ஏதாவது தெரிஞ்ச சோப் சொல்லுங்க பாப்போம். டெட்டால் சோப். அது கிருமி கொல்லி. என்ன உண்மையாக அது நிறைய கிருமிகள்லாம் பறிஞ்சு விடாது. ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு வேலையை செய்யும். என்ன செய்யும்? நல்ல வந்து விடக்கூடாது, அவள் முன்னேற விடக்கூடாது. எப்படியா சூழ்ச்சி செய்து அவன் என்ன செய்யணும், படுக்கையோட போட்டுரும். கெட்ட கிருமிகள். அப்ப இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு நபர் என்ன செய்வாங்க, பரிசுத்தமாக வாழ நினைப்பாங்க. தன்னை கணவனுக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டாங்க. தன்னை மனைவிக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டாங்க. நினைக்கவே மாட்டாங்க. ஒரு பரிசுத்த வாழ்க்கை. யாரையும் கணவனை தவிர வேறு யாரையும் உள்ளெடுக்க மாட்டாங்க. மனைவியை தவிர வேறு யாரையும் உள்ளெடுக்க மாட்டாங்க. விபச்சார எண்ணங்கள் வராது. ஏன்னா இயேசுவை நேசிக்கிறபடியினால பரிசுத்த எண்ணம், பரிசுத்த வாழ்க்கை. அடுத்த காரியம் நீதி நேர்மையான ஒரு வாழ்க்கை. என்ன, இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷன் எப்போதுமே நான் நீதியாக வாழவன், நான் நேர்மையாக வாழவன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, நான் யாருக்கும் மனதி பண்ணக்கூடாது, நான் யாரையும் அபகரிக்க கூடாது, யாரையும் தூசிக்க கூடாது, யாரையும் புறங்கூட கூடாது. என்ன செய்வாங்க? இந்த வியாதி வருவதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? மற்றவர்களை குறை கூறு. அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் கள்ளன், இந்த ஊழியக்காரன் கள்ளன், அந்த விசுவாசி கள்ளி, இந்த விசுவாசி கள்ளன். நமக்கு என்ன எப்படி இருந்தா அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடரும்.
இவைகளை பார்த்து பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மற்றவங்களை பார்த்து நல்லது கதைக்க நமக்கு உரிமை உண்டு. மற்றவங்களை பார்த்து அவங்களை மோசமாக கதைக்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசு அப்படி செய்யல. இயேசு அந்த அதிகாரங்களுக்கு கொடுக்கல. அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர். அவரை பின்பற்றி நாங்களும் அப்படித்தான் வாழ வேண்டும். நாங்களும் அப்படித்தான் வாழ வேண்டும். அதான் தேவனை நேசிக்கிற பிள்ளை. யாரை குறிச்சும் சாட்டு போக்கு சொல்ல மாட்டான், யாரை குறிச்சும் பிள்ளையாக சொல்ல மாட்டான். நீதி நேர்மையானவர், யாரை அபகரிக்க மாட்டான், யாருடைய சொத்தை அபகரிக்க நினைக்க மாட்டான். நீதியான ஒரு வாழ்க்கை எப்பவுமே என்ற வார்த்தையிலும் சரி, நீதியாய் பேசவன், நீதியாய் கதைக்கவன், நீதியாய் வாழவன், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். ஏன்னா இயேசு அப்படி செய்யல. இயேசு எனக்குள்ள வந்துட்டார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவை நேசிக்கிறேன். இந்த எதிரியா இருந்த கூட என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். உன்னை நேசிப்பது போல நேசி என்று சொல்லி இருக்கிறாரே, நீதி உண்டாகும்படி நான் வாழ வேண்டும். அடுத்த காரியம், என் வாழ்க்கை நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன செய்யக்கூடாது? தூசிக்கப்படக்கூடாது. இந்த புறஜாதிகள் மத்தியில தேவனுடைய இந்த வாழ்க்கை நிமித்தம் நான் இருக்கிற இடத்துல வாழ்றது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டிருக்கூடாது என்பதை கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. சில சொல்லுவாங்க, பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை சேர்ச் ஓடுதுகள், ஆனா வீட்டை வந்தா வீட்டுல சாப்பிடுகள், வீடி குடிக்கிறீர்கள். எத்தனையோ சுட்டு குடிக்கிற பொம்பளை எல்லாம் இருக்கிறான், சாரை முடிக்கிற பொம்பளை எல்லாம் இருக்கிறான். ஆனா கடை சேர்ச்சுக்கு போறான். என்ன சேர்ச்சுக்கு போறான் கேட்டா சொல்லுவாங்க, ஆண்டவர் அனுபவிக்குதான் நீ படைச்சு வச்சிருக்கிறார். நல்ல அனுபவ ராசாத்தி, நல்ல அனுபவி ராசா. ஒரு நாள் நரகத்துக்குள்ள கிடப்பான், ஒரு நாள் நரகத்துக்குள்ள கிடப்பான். என்ன செய்ய மாட்டாங்க? என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் என்ன புறஜாதிகள் மத்தியில இயேசுப்பாவுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. என்ன நம்மை பற்றி யாரும் தவறுதலா கூடான காரியம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, என்னிடத்துல ஒரு நண்பர் கதைச்சாரு. நான் அடிக்கடி அவரோட கதைக்கு நான் சொன்னாரு, அண்ணன் நம்ம ஒரு பாஸ்டர் பச்சை பொன்முடிய பச்சை கள்ளன். எனக்கு சரியான வேதனையாக இருந்தது. ஆனா அது கதைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன் கதைக்கிறாங்க? நான் ஆராய்ச்சி பாக்குற போது அவர் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஆனாலும் நாங்க அதை ஒண்ணும் செய்ய எங்களுக்கு வழி இல்லை. எங்களுக்கு கதைக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை. நான் ஆண்டவரை மனசுக்குள்ள, ஆண்டவரை இந்த மகனை சாவரணும் மன்னிக்கப்பா, அவர் தெரியாம கதைக்கிறாரு என்று சொல்லி நான் மனசுக்குள்ள அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டது. அவரை பயங்கர மோசமா பேசினார். நமக்கு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியோ பார்க்க எந்த உரிமையும் கிடையாது. அந்த ஊழியக்காரன் தவறி போனா அழைச்சவர் பாப்பார். அது அவங்களுக்குள்ள ஒரு காரியம். நாங்க யாரை பற்றியும் அப்படி பேசிட்டோம்டா அவர்களுடைய சாபம் எங்களை பிடிச்சுக்கொள். இதை மறந்துடக்கூடாது. அவர்கள் சாபத்துக்குள்ளாய் கலந்து போய் கொண்டிருப்பாங்க. பிசாசு பிடியில சிக்கப்பட்டு போய் கொண்டிருப்பாங்க. நாங்க நம்ம அந்த ஊழியக்காரனை பற்றி குற்றஞ்சாட்ட போனா அந்த ஊழியக்காரனுடைய சாபம் நம்ம மீது திரும்பி விடும் என்பதுல மறந்துடக்கூடாது. மிக கவனமாக வாக்கி தேவண்ட பிள்ளைகள் வாக்கி போட்டு போட வேணும். எந்த இடத்துல எப்படி பேச வேணும், எந்த இடத்துல எப்படி கதைக்க வேணும். யார் பேசினாலும் முடிஞ்ச அளவு மனசு அட்டைக்கு வாயை மூடிட்டு பேச வந்துடும். அந்த இடத்துல நாங்க சாபத்தை சம்பாதிக்க கூடாது. தேவனை நேசிக்கிற ஒரு பிள்ளை கதைக்கிற போது நிதானமாக கதைப்பாங்க. ஏனென்றா இந்த வார்த்தையில கூட என்ன செய்யக்கூடாது? என் அப்பாட நாமத்தை நான் விட்டு போக விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் இருப்பாங்க. அடுத்த காரியம், தேவனுக்கு நேரம் கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அவரோடு உறவாட ஆரம்பிப்பாங்க. என்ன செய்வாங்க? 24 மணி நேரத்துல ஒரு நேரத்தை கொடுப்பாங்க. நேரத்தை கொடுத்து தேசப்பாட சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து என்ன செய்வாங்க? தேவனோடு உறவாட ஆரம்பிப்பாங்க. நாங்க ஏன் தெரியுமா ஜெபிக்கணும், துதிக்கணும்? சொல்லுங்களேன். நம்ம ஜெபிக்காடி நமக்கு சோறு கிடைக்காதா? ஜெபிக்காடி படிப்பு கிடைக்காதா? ஜெபிக்காடி நமக்கு வேலை கிடைக்காதா? சொல்லுங்களேன். ஹலோ, ஜெபிக்காட்டி நம்மளோட நாளாந்த கடமைகள் நமக்கு கிடைக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? ஓமா இல்லையா? ரெண்டும் கட்டணில நம்ம ஜெபிக்காட்டி நமக்கு இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்கள் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்பயே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு அதை செய்யும், இதை செய்யும். நம்ம ஏன் ஜெபிக்கணும்?
சொல்லுங்க. ஏன் நம்ம துதிக்கணும்? என்ன உண்மையாக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1-2 பேர் தவிர நல்ல எல்லாரும் கதிரையை சூடாக்கி தான் இருக்கு. எத்தனை முறை சொன்னாலும் சொல்லுவாங்க எனக்கு வருத்தம் பண்ணுவாங்க, சுகம் வருத்தம் சொல்லுவாங்க. ஏன் வருத்தம் வந்தது? ஏன் பிரச்சனை வந்தது? எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது, எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது, அடைக்கணும். அடைக்காத வரைக்கும் பிரச்சனை. உண்மையாகவே சகத்தோட பிரச்சனை இல்ல இல்ல, எங்கேயோ பக்க வழியா அவனுக்கு உள்ள நடந்திருக்குது, ஏதோ ஒரு காரணம் நடந்திருக்குது. அந்த ஓட்டையை அடைக்காத வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படிதான் உனக்கு இருக்கு. அது எந்த மாதிரி கருத்தும் இல்லை. அது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்குது, தேவனுக்கு கிடையாது. நீ ஜெபிச்சாலும் தேவன் சந்தோஷமா இருப்பாரு, ஜெபிக்காட்டியும் தேவன் சந்தோஷமா இருப்பார். நீ துதிச்சாலும் தேவன் சந்தோஷமா இருப்பார், நீ துதிக்காட்டியும் தேவன் சந்தோஷமா இருப்பாரு. அப்ப ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஏன் நம்ம துதிக்கணும்? எதுக்காக? நம்ம ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்காட்டியும் சரி, துதிச்சாலும் சரி, துதிக்காட்டியும் சரி, நமக்கு இந்த உலகத்துல என்ன தேவை எல்லாமே கிடைக்கும், எல்லா நிறைவா கிடைக்கும். அப்ப ஏன் நம்ம சபைக்கு வரணும்? ஏன் சேர்ச்சிக்கு வந்து நம்ம ஜெபிக்கணும்? ஏன் நம்ம துதிக்கணும்? என்ன காரணம் சொல்லுங்களேன்? என்ன காரணம்? விடல. எத்தனை நிச்சயப்பட்டவங்க 10 வருஷம் 15 வருஷம் விடை கேட்டா சொல்லுவோம் நாங்க 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, ஆனா விடல. சொல்லுங்களேன், ஏன் நம்ம துதிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? இல்லங்கல்ல நாங்க எந்த அளவுக்கு துதிக்க 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 ஆண்டவர் நெருங்கி வருவார். நம்ம ஜெபிக்க 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 துதிக்க 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 நம்மள ஆண்டவர் நெருங்கி வருவார். நம்ம உறவு ஏற்படும். கடவுளுக்கும் நமக்கும் உண்டான உறவு அதிகரிக்கும். அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லணும்? துதிக்கவனும் ஜெபிக்கவன், வேதம் வாசிக்கவன். அப்ப சபைக்கு வராம வேதம் வாசிக்காம ஜெபிக்காம துதிக்காம விட்டுட்ட மாட்டா என்ன சொல்லுங்க? கடவுளோட உறவு நம்மளை விட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே விலகி போகும். அந்த உறவு விலகி போக சாத்தான் வந்து அப்படியே பிடிச்சிடுவான். சாத்தான் வந்து பிடிச்சிட்டான்னு சொன்னா நாங்க அதுக்கு பிறகு மீண்டு வரவே முடியாது. கஷ்டம். சபைக்கு வர கஷ்டமா இருக்கும், தலையிடி வரும், டக்கு காய்ச்சல் வரும், டக்கு பிரச்சனைகள், ஏதாயிரம் ஒரு சிக்கல். கத்திர சமூகத்தை உங்களை இடிக்கலாது, உடம்பு வலியா இருக்கு, மேல் வலியா இருக்கு, தலை இடிக்கும், சத்திவாரமா இருக்கு, பல பிரச்சனைகள் வரும். ஒட்டுமொத்தத்துல சபைக்கு வர விருப்பம் இல்லாம இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை, விருப்பம் இல்லாம இருக்கு. அப்ப நாம ஏன் துதிக்கணும் ஜெபிக்கணும் சொன்னா கடவுளோட நமக்கும் கடவுளுக்குமான உறவு நெருக்கமாக புதுப்பிக்கப்படும். அந்த உறவு வர 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 நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியம் என்ன செய்யும்? தன்னால விலகி போய். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நாங்க சொத்தாய் கொண்டாடவன். இதுக்குத்தான் சபையை நேரி கூடி வருதல தேவன் விரும்புகிறார். கூட்டம் ஜெபிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனா சபையில வந்து எல்லா தேவ ஜனங்களும் ஒன்றாய் கூடி தேவனை துதிக்கிற போது தேவன் அதிகமாக விரும்புவார். இன்னும் நெருங்கி 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 வந்து அப்படி என்ன செய்வார்? நம்மளை அப்படி ஆட்கொண்டு விடுவார். அந்த உறவு அதிகரிக்க நாங்க ஒரு பைத்தியம் பிடிச்சவங்கள் போல. யார் மீது பைத்தியம்? இயேசு கிறிஸ்து பைத்தியம் பிடிச்சது போல எந்த நேரமும் அவரை குறிச்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரை போக்கணும், வரக்கணும், வேலை செய்யக்கூடும், நித்திர கோலக்குள்ளையும். சிலாக்களை பார்த்தா நித்திர கண்டை ஜெபம் பண்ணுமா? அப்படி கண்டு இருக்கு, தானம் பிடிச்ச செய்திருக்கு. அது ஒரு வழி. அந்த உறவின் அடிப்படையில் இந்த காரியம் நடக்கிறது. அப்ப தேவனுக்கு நமக்கு அந்த உறவு இருக்க 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 பிசாசு நம்ம நெருங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசனால எந்த காரியத்தையும் நம்மளை சிதைவடைக்க முடியாது, நமக்கு தரித்திரத்தை கொண்டு வர முடியாது, வேதனைகளை கொண்டு வர முடியாது, தீமைகளை கொண்டு வர முடியாது. நம்ம தேவண்ட கரத்துக்குள்ள அடங்கி இருக்க 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 நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் சமாதானம் நிம்மதியாகவும் பிசாசு கொண்டு வருகிற எந்த நோய் நொடிகளும் எங்களை அணுகாது என்பதுதான் உண்மையான ரகசியம். இந்த ரகசியங்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோமா இருந்தா நாம் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள எங்களால முடியும். அடுத்த காரியம், நான் எப்படி வாழ்ந்தால் தேவன் விரும்புவார்? இந்த உலகத்துல நாங்க எப்படி வாழ்ந்தா தேவன் என்னை விரும்புவார் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் இப்படித்தான் வாழவன், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது,
எனக்கு என்று கணவன் இருக்கு, எனக்கு என்று பிள்ளைகள் இருக்குது, எனக்கு என்று தொழில் இருக்குது, எனக்கு என்று ஒரு காரியம் இருக்குது, நான் சமூகத்துல எப்படி ஒரு அந்தஸ்தோடு கூட இருக்கிறேன் என்று நமக்காக ஒரு காரியத்தை தேடிக்கொள்வோம். ஆனா இது வரைக்கும் நம்ம தேவண்ட பிள்ளையாக இருப்போம். ஆனா நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னா நம்முடைய இஷ்டம் போல வாழ ஆரம்பிப்போம். ஆனா உண்மையாகவே தேவனை நேசிக்கிற ஒரு பிள்ளை எந்த வாழ்க்கை எப்படி இருந்தா தேவன் விரும்புவாரு என்று சொல்லி தேவன் பாதத்தில் இருந்து கேட்டு 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 அறிந்து கொண்டு தேவன் விரும்புகிறபடி தன் வாழ்க்கையை அமைச்சு கொள்ள விரும்புவான். அப்போது அது பரலோகம் திறக்கப்படுகிற ஒரு காரியம். நாங்கெல்லாம் பெருசா கடந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம், ஜெபிக்கணும், ஆனா மாரடிச்செல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும். என்ன நம்ம ஜெபிக்கணும் எதுக்காக? அறிந்து மன்றாடும் ஜெபம் பண்ணணும், கட்டாய கடமை. நமக்காக கேட்டு ஜெபம் பண்ண தேவையில்லை. ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாரு, அப்படி மாறணும் இப்படி மாறணும் என்றெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஏண்டா நம்ம கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படி தேவன் என்ன சொல்றாரோ அப்ப ஆண்டவரை உண்மையாகவே சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒன்றை நம்பி வருவாங்க. ஏதாவது சபைக்கு போனா ஏதாவது கிடைக்கும், சபைக்கு போனா சில பேர் எனக்கு விடுதலை உண்டாகும் ஏதாவது எதிர்பார்ப்பட வருவாங்க. ஆனா உண்மையாகவே தேவனை நேசிக்கிற பிள்ளை தேவனோடு நல்ல உறவு வச்சுக்கொள்ள விரும்புவான். உறவு வச்சுக்கொண்டு நான் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தா தேவனுக்கு பிரியமாக இருக்கு அந்த ஒரு கனவோடு கூட வாழ தாங்கள் அர்ப்பணிப்பாங்க. அவர்கள் தான் தேவனை அதிக அளவாய் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அடுத்த காரியம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிப்பான். தேவனுடைய கட்டளைகள் எத்தனை? ஹலோ, தேவனுடைய கட்டளைகள் எத்தனை? 613. எத்தனை கட்டளைகள்? 613. 613 கட்டளைகளை கொடுத்தாலும் ஜனங்கள் கீழ்ப்படிய கஷ்டம். ஆண்டவர் மோசை ஏற்படுத்தின பிற்பாடு கட்டளையை சுருக்கி 10 கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அது 10 கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அதையும் சுருக்கி 3 கட்டளையாக கொடுத்தார். பிறகு இன்னும் காலப்புக்குள்ள என்ன சொன்னாரு? அது ஒன்றா கொடுத்தார். இந்த கடைசி ஒன்று என்ன? இந்த கடைசி ஒன்று என்ன? முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்போது நீ ஆசீர்வதிக்கப்படும். இது கடைசியாக கொடுத்த என்ன? கடைசியாக கொடுத்த தேவன் இயேசுவான போக்குல ஒன்று கொடுத்தார். 500 பேர் பார்த்து கொண்டிருக்காங்க. ஒன்று கொடுத்தார். அது என்ன? சொல்லி அதை கொடுத்தார். அப்ப தேவன் கட்டளைகளை கொடுத்திருக்கார். அப்ப உண்மையாகவே தேவனை நேசிக்கிற, உண்மையாகவே தேவனை பிள்ளை நேசிக்கும் சொன்னா அந்த 10 கட்டளையும் விரும்பும், அதை நேசிக்கும். ஏண்டா தேவன் கொடுத்ததுதான், வேற யாரும் கொடுக்கலையே. தேவனை நேசிக்கும். தேவன் சொல்லிக்கிற விக்கிரக ஆராதனை செய்யாத, நான் தான் உனக்கு கடவுள். என்ன ஓய்வு நாள் என்ன செய்? பரிசுத்தமா அனுசரி. அப்ப அதாவது ஓய்வு நாளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டாம், ஓய்வு நாளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏனெண்டா நான் கர்த்தரோடு பேசுகிறேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறேன். ஆனா என்ன சொல்ல போறார், ஏதோ சொல்லுவார், நான் கேட்கணும், ஏதோ கேட்கணும், அந்த உணர்வு இருக்கு. அப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் ஓய்வு நாளைக்கு போய் மிஸ் பண்ண மாட்டாங்க, அங்கிருந்துமா ஓடி தெரிய மாட்டாங்க. விளங்குதா? பல கொட்டல் சாப்பாடு சாப்பிட விரும்ப மாட்டாங்க. பல கொட்டல் சாப்பாடு சாப்பிட நமக்குத்தான் அது தீமை, நமக்குத்தான் வருத்தம் வரும். ஒரு கொட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வந்தா நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஒரு சாப்பாடு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு 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 வீட்டுல இருந்து ஒரு சாப்பாடு தான் சாப்பிடணும். கண்ட இடத்தெல்லாம் சாப்பிட்டா வயிறு வீங்கி போய். இப்ப சிலரை பாருங்க, வயிறு வீங்கினவங்க தான் கூட பேர் இருக்காங்க. அவங்க சமைக்க வர விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வயிறு பெருத்து போய். என்னன்னு கேட்டா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நாங்க வீட்டை இருந்த சூப்ல நாங்க ஜெபிப்போம், சூப்ல துதிப்போம், சூப்ல நாங்க என்ன செய்வோம்? நட்கள் வெற்றி கொள்வோம். திருவிழந்து நாங்க சூப்ல வெற்றி கொள்வோம். நாங்க நீட்டி கொண்டு சூப்பு கூட வரும். என்ன நாங்க நிக்க சூப் நீட்டி கொண்டு வருமா? வருமா? வருமானம் வராது. ரைட். அப்ப ஓய்வு நாள பரிசுத்தமாக, ஏன் தேவன் பரிசுத்த, நானும் பரிசுத்த பிள்ளையாய் போய் தேவன சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன் என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன சொல்ல வாராரு, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு ஓடி வருவான். ஊழியக்காரர் லூசு போல கத்துவான் சில நேரங்கள்ல. ஆனா சொல்லப்படுற ஒன்று நமக்காக இருக்கு. சிலவருக்கு அது லூசியமாக இருக்கு, ஒன்றுமே விளங்கல, இது என்னது என்றுதான் விளங்கு.
ஆனா அந்த ஒரு நபருக்கு மாத்திரம், அந்த ஒரு நபரோடு மாத்திரம் கர்த்தர் பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா விருப்பத்தோட வந்திருப்பான், ஜெபத்தோடு வந்திருப்பான், கர்த்தர் கேட்கிறவங்க வந்திருப்பாங்க, தேவன் அவரோடு பேசுவார். இன்னுமா பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய கடையில சொல்லியிருக்கிறார். நோவாட காலத்துல நடந்தது என்ன? பெண் கொண்டு பெண் கொடுத்தாரு. எப்படி பெண் கொண்டு பெண் கொடுத்தது? என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கானானுக்குள்ள வந்து சில நாட்கள் அழிஞ்சு போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? பெருசா ஒன்றுமே 2 தவறு தான். ஒன்று, அந்நிய ஜாதிக்குள்ள போயிட்டு திருமணம் பண்ணினது. 2வது, அந்நிய ஜாதியோட விக்கிரகத்துக்குள்ள போயிட்டு என்ன அதை பண்ணினது. அதான் தேவன் காலமாக அழித்து வந்தார். நியாயாதிபதிகளை கொடுத்து கொண்டு வந்தார். இதுல மிக கவனமாக வசனங்களை அறிந்து கொண்ட நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது.